தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு பப்புவா நியூ கினியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பப்புவா நியூ கினியா தேசமானது ஓசியானியாவில் உள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகரம் போர்ட் மோஸ்பி ஆகும். இத்தேசத்திலே சுமார் 1,20,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இங்கு சுமார் 96% அதிகமானோர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி காணப்படும்படியாய், சாட்சியுள்ள வாழ்க்கை நிறைந்தவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். விவசாயம் முக்கியமான பொருளாதாரமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கனிம வளங்களும் நிறைந்த இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்ப காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். பப்புவா நியூ கினியாவானது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 22 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை எல்லா பகுதியிலும் ஊற்றப்படும்படியாய், ஆளுகிறவர்கள் உண்மையோடு ஆளும்படியாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி பப்புவா நியூ கினியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பப்புவா நியூ கினியா தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல பாரத்தோடு வருகிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த தேசத்தை நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்துல பெண்களுக்கு ஆண்டவரே பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அநீதி ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு அகழும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா மாந்திரிகத்தின் வல்லமைகளும் இந்த தேசத்தை விட்டு அகழும்படியாய் ஜெபிக்கிறேன். இருளின் ஆதிக்கங்கள் இந்த தேசத்தை விட்டு அகழும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே வேத வசனத்திலையும் ஜெபத்திலையும் ஆண்டவரே வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாய் காணப்பட அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த நாடு ஆயத்தமுள்ள நாடாய் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த தேசத்தை ரட்சித்தருளும்படியாய், இந்த தேசத்துல இருக்கிற சபைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தருளப்படும்படியாய், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த நல்ல கிருபை அந்த தேசத்தின் மீது ஊற்றுகிறபடினால் நன்றி. தெருக்கள் தோறும் பரிசுத்தமாக்கப்படட்டும், வீடுகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால் இந்த தேசம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.